பார்த்துட்டிங்கன்னா இங்கே ரிஃபைன் ஹேர் இருக்குது. இந்த ரிஃபைன் ஹேர் பட்டனை ஒருக்கா இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. அதோடு நீங்கள் ஹேர் கட் பண்ணி முடிஞ்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் 2021 Adobe Photoshopல இந்த ஹேர் கட் பண்ணுற மெத்தட். ஸோ நாம் டிரெக்டாக வீடியோவில் போய்ட்டு பார்ப்போம் இவ்வளோ ஈஸியாக ஹேர் இப்படி கட் பண்ணுறதுண்டு Adobe Photoshop 2021ல். ஸோ இப்போ நாங்கள் இந்த பார்த்துட்டோம்னா வந்து நான் கடைசி 2 வீடியோவும் வந்து Adobe Photoshop 2021ல் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ்ண்டா வந்து நமக்கு ஃபோட்டோ எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப தேவையான ஃபீச்சர்ஸ் அதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம் லாஸ்ட் 2 வீடியோலையும் வந்து. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம ஹேர் கட் பண்ணுது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான வேலை தான். இதே மாதிரி இந்த அளவில் ஒரு டீட்டெயில் எடுக்கிறது ஹேர் கட்டிங்கில் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான வேலை தான். பார்த்துட்டிங்கன்னா வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த இமேஜ், இந்த சைல்டு இமேஜ், இந்த ஹேர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஹேர் வந்து கட் பண்ணி நினச்சி பார்க்க கூட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து. ஸோ பார்ப்போம் நாங்கள் இந்த ஃபோட்டோஷாப் 2021ல் எப்படி இதை நமக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மெத்தட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம 4 இமேஜ் இருக்குது. இந்த 4 இமேஜையும் வந்து நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணி ஹேர் கட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நீங்களும் இதை படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் இதை எப்படி பார்த்துடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இன்ட்ரோலையை வந்து இந்த இமேஜை தான் கட் பண்ணினா வந்து. ஸோ நமக்கு எல்லாம் நமக்கு என்ன பண்ண வேண்டிய இருக்குதுன்னா வந்து இந்த படத்தை எடுத்துட்டோம். ஸோ படத்தை எடுத்து சரி பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃபோட்டோஷாப்பில் செலக்ட் அண்ட் மாஸ்க், இந்த செலக்ட் அண்ட் மாஸ்க் இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட், செலக்ட் அண்ட் மாஸ்க் இப்படி கிளிக் பண்ண சரிக்கு இந்த பார்த்துட்டிங்கன்னா வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஒன்று காட்டும். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டிரான்ஸ்பேரண்ட் உங்களுக்கு இப்படி காட்டுலாட்டி வந்து நீங்கள் இந்த டிரான்ஸ்பேரண்ட்டை இந்த அளவுக்குமா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் திரும்ப செலக்ட் சப்ஜெக்ட். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை முழுக்க கட் பண்ண போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் என்னோட வீடியோஸில் வந்து நாங்கள் அசர லாஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒப்ஜெக்ட் வந்து இப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணுறது, ஒரு கிளிக்கில் ஒரு ஒப்ஜெக்டை எப்படி ஃபுல்லாக கட் பண்ணுறது டீட்டெயிலாக நாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாட்டி எல்லோரும் கட்டாயமாக அந்த வீடியோவை பார்த்துடுங்க. இப்போ அதே மாதிரியே இந்த இமேஜோட அப்படி இல்லாட்டி இந்த ஒப்ஜெக்டோட இருக்கிற ஹேயாவை நம்ம எப்படி கட் பண்ண போகிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வந்து. ஸோ நம்ம இங்கே இருக்கிற செலக்ட் சப்ஜெக்ட், இந்த செலக்ட் சப்ஜெக்டை கிளிக் பண்ணின சேர்க்கு அவர் அவர் என்ன வந்து ஃபோட்டோஷாப் ஒட்டோவா இந்த சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வார். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பென் டூலோ லெசு டூலோ மேஜிக் டூலோ இவ்வளோ லேசியாக நமக்கு இவ்வளோ லேசியாக இந்த இமேஜை செலக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த இமேஜையும் பேக்ரவுண்டையும் இவ்வளோ ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து செலக்ட் சப்ஜெக்ட்னு ஒரு கிளிக்கில் இவர் இந்த இமேஜை வந்து Adobe Photoshop 2021ல் இந்த இமேஜையும் பேக்ரவுண்டையும் செப்பரேட்டாக நமக்கு செலக்ட் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ நம்ம இது டிரான்ஸ்பேரண்ட்டாக நமக்கு நல்ல விளங்குறதுக்கு வந்து சொன்னாங்கள வந்து இந்த வியூவில் போய்ட்டு இதை ஒயிட் பேக்ரவுண்டுக்கு போட்டுக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி படம் கட் ஆகி முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஹேர் கட்டிங் தான் மெயின். இப்போ ஆல்ரெடி கட் ஆகியாச்சு, இன்னும் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் ஹேர், இந்த ரிஃபைன் ஹேர் பட்டனை வந்து இப்படி ஒருக்கா கிளிக் பண்ணிடுங்க. ரைட், நமக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கிடச்சிட்டு ஹேரில் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிட்டு. நம்ம இன்னும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன் வந்து நான் சொல்லி தரத்துக்கு பார்க்க நீங்கள் 1 by 1 எல்லாமே செக் பண்ணணும். ஸோ பார்த்துக்கினா வந்து இங்கே வந்து நான் இந்த ஸ்மார்ட் ரேடியஸை கொடுத்துக்கொள்கிறேன். ஸ்மார்ட் ரேடியஸை கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸ்மூத் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் கண்ட்ராஸ்ட் தேவையில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரைட் கூட்டிட்டேன். நமக்கு ஓரளவு வந்துட்டு. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் வேயா கலவையான்னு இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வேயா கலவையா, இந்த ஆப்ஜெக்ட் வேயாக்கும் கலவையாக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து
நமக்கு இந்த பேக்ரவுண்டோட வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த படத்தை வந்து இந்த பர்டிகுலர் படத்தை வந்து கட் பண்ணி எடுக்கல வந்து நம்ம பின்னாடி இருந்தது வந்து ஒரு சிம்பிள் ஒரு பேக்ரவுண்ட் உண்டு, ஒரு சேம் கலரில் ஸ்ப்ரெட் ஆகின பேக்ரவுண்ட் உண்டு. ஸோ அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கலவையான்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து நிறைய அந்த பேக்ரவுண்ட் வந்து செப்பரேட் கலர் ஒன்று இல்லாமல் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், மரம் பார்த்திங்கன்னா மரம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, செங்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு வாஸ் இருக்குது, பின்னுக்கு லேம்ப் இருக்குது, பின்னுக்கு ஏதாவது ஒரு ரிவர் போகுது, ஒரு டெசர்ட் மாதிரி. அதே மாதிரி வந்து நிறைய டீட்டெயில் இருக்குன்னா வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் வேவா கிளிக் பண்ணி இந்த இமேஜை கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒன்றும் ஏன்னா வந்து இப்போ நமக்கு பண்ண வேண்டி இருக்கிற ஒரே விஷயம் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் வந்து ஹேவை. இப்போ ஓகே பண்ணிட்டீங்கடா, பார்த்துட்டிங்கன்னா வந்து இவ்வளோ ஈஸியாக நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை கட் பண்ண முடிய சான்ஸே இருக்கல. ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃபோட்டோஷாப் 2021 நமக்கு இந்த அருமையான ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி தந்திருக்கிறாங்க. எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த படத்துக்கு போவோம். இப்போ அடுத்த படம் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. வந்து சிங்கிள் கலர் ஒன்றும் இல்லை இருக்குது இந்த பேக்ரவுண்டில் பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம இந்த இமேஜை கட் பண்ணி இந்த ஹேயா வந்து என்ன மாதிரி வருதுன்னு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் வந்து. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம மூவ் டூலில் இருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு அந்த செலக்ட் அண்ட் மாஸ்க் இங்கே தெரிப்படாது. வந்து நம்ம மூவ் டூலில் இருந்து ஒன்றும் லெசு டூல் அப்படி இல்லாட்டி நம்ம செலெக்ஷன் டூல் ஒன்றுக்கு வந்து தான் இங்கே செலக்ட் அண்ட் மாஸ்க் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ செலக்ட் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணுறோம். ரைட், டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட் கிடைச்சிட்டு நம்ம இதை எப்படியே ஒன் ஒயிட்டுக்கு போட முதல்ல வந்து டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டை வச்சுட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். சப்ஜெக்ட் வந்து ஹேர் பார்ட்டோட ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுது. பார்த்தீங்களா, ஒரு சிங்கிள் கிளிக், இந்த சிங்கிள் கிளிக்கில் இவ்வளோ செப்பரேட்டாக செலக்ட் ஆகுது. ஓகே ரைட், இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க இந்த ஆப்ஜெக்டும் நம்ம நாய்க்குட்டி தான் நமக்கு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டும் பின்னுக்கு பேக்ரவுண்டும் செப்பரேட்டாக வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து இதை ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டுக்கொள்கிறோம். வந்து டீட்டெயில் எங்களை பார்த்துக்கொள்றதுக்கு, இந்த டீட்டெயிலை பார்த்துக்கொள்றதுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் போட்ட அப்புறம் நமக்கு என்ன பண்ண இருக்குது, நெக்ஸ்ட் சேம் செலக்ட் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக இருக்கிற ரிஃபைன் ஹேர் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா அவ்வளோ ஈஸியாக இந்த ஹேர் பார்ட்டெல்லாம் அப்படியே அழகாக வந்துட்டு இது இருக்குது. அதை இல்லாமல் கொள்ளலாம் நமக்கு ஈஸியாகவே. அதை பற்றி இப்போ கன்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம இந்த ஹேர் பார்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்படி வந்துட்டு இப்போ நான் நேரத்தோடு சொன்ன வந்து ஆப்ஜெக்ட் கலவையாக வந்து பின்னுக்கு ஒரு ஃப்ளாட் ஒரே கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் நம்ம கலவையாக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். அப்படி இல்லாட்டி நிறைய கலர் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய நேரத்தில், அப்படியும் இல்லாட்டி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பின்னுக்கு இருக்கிற கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டோம். சரி, அது ஆப்ஜெக்ட் வேலை தான் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு கலவையாக நாங்கள் திரும்ப போட்டு பார்ப்போம். கலவையால் நமக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அதே வந்து பின்னுக்கு பேக்ரவுண்ட் இங்கே வந்து இனேபிள் ஆகி உங்களுக்கு இங்கே பின்னுக்கு பேக்ரவுண்ட் வருது. ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட் வேக்கு மாற்றிட்டோம்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் பின்னுக்கு இருந்த பேக்ரவுண்டு கலர்ஸ் எல்லாம் அப்படியே மங்கி போயிட்டு நமக்கு இந்த ஹேர் பார்ட் ரொம்ப அருமையாக கிடச்சிட்டு திரும்ப நாம் வந்து ஃபெதர் கொஞ்சம் கொடுத்து ஸ்மூத் பண்ணிவிட்டு இதை ஓகே பண்ணிவிட்டு மேலே பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை தான் வந்து இந்த பின்னாடி நமக்கு தேவையான பேக்ரவுண்டை போடுறது. ஸோ அதை நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அடுத்த இமேஜுக்கு போவோம். ஸோ
இதே மாதிரி இமேஜ் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிடைச்சா ரொம்ப கஷ்டமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த செலக்ட் அண்ட் மாஸ்க் போட்டு எப்படி இந்த இமேஜையும் ஹேவையும் கட் பண்ணி இருக்கிறதுன்னு. ஸோ நம்ம செலக்ட் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸி. செகண்ட் ஸ்டெப் செலக்ட் சப்ஜெக்ட். உங்களுக்கு இப்போவே இப்போவே உங்களுக்கு பழவி இருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஈஸி, பெரிய ஸ்டெப்ஸ் இல்லை. வந்து இந்த ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிகிறதுக்கு நீங்கள் பெருசாக கிளாஸ் ஒன்றும் போக தேவையில்லை. உங்களோட செல்ஃப் லேர்னிங் நீங்களாகவே லேர்ன் பண்ணால் உங்களுக்கு எதுவும் முடியும். ஸோ செல்ஃப் லேர்னிங் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இப்போ பார்ப்போம் வந்து அடுத்தது நம்ம ஆப்ஷன் வந்து இங்கே ஆன் ஒயிட் போட்டுக்குவாங்க. அது நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலாட்டும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டணும்னு சொல்லி ஆன் ஒயிட்டிங்கில் போட்டுக்கொள்கிறோம். வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ஹேர் பார்ட்டில் ரொம்ப மேஜர் பார்ட் ஒன்று அப்படியே கட்டாகி வந்துட்டு இப்போ நம்ம சின்ன டீட்டெயில்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ ரிஃபைன் ஹேர் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணதும் எனக்கு நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சிது. இதில் நான் கலவையாக்கு போட்டுக்கொள்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கொள்கிறேன், ஃபெதரை கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன். ரைட், ஓகே, டன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் போட்டால் இது ரொம்ப அருமையாக அந்த அது நாம் புதுசாக போடக்கூடிய பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகி ரொம்ப அருமையாக வரும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடைசி இமேஜ் பாருங்கள். இந்த இது முடிவுண்டு கட் பண்ணி பென் டூலால் அப்படி இல்லாட்டி நம்ம ரிஃபைன் எட்ஜஸ் போயிட்டு ரொம்ப கட் பண்ணுறது பார்க்க சுத்தமாக இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரைட்? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணுறது. ஓகே, செலக்ட் அண்ட் மாஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் செலக்ட் சப்ஜெக்ட். அடுத்தது கமெண்ட் சொல்லுங்கள். இங்கெல்லாம் ஒயிட் போட்டுக்கொள்ளணும். பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கட் ஆகிட்டு. அடுத்தது லாஸ்ட் நம்ம ஸ்டெப் ரிஃபைன் ஹேர். நமக்கு வந்துட்டு இது கலர் நம்ம போட்டுக்கொள்வோம். பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான இது ஆப்ஜெக்ட் வேலை மாற்றிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் வேலை வைக்கிறீங்களா, ஆப்ஜெக்ட் வேலை வைக்கிறீங்களாண்டு அப்படி வச்சுட்டு ரேடியஸ் இப்போ இல்லை ஸ்மார்ட் ரேடியஸ் இருக்குது, இதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மார்ட் ரேடியஸ் கொடுத்தா உங்களுக்கு சின்ன டீட்டெயில்ஸ் ஒன்று கிடச்சிட்டு இங்கே ரேடியஸ் கூட்டி பாருங்கள். ஸ்மூத்னஸ் இருக்குது, ஃபெதர் இருக்குது, கண்ட்ராஸ்ட் இருக்குது, ஷிஃப்ட் எட்ஜ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒப்பாசிட்டியை கூட்டி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட், இந்த இமேஜ்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். வந்து நீங்கள் இந்த ஒப்பாசிட்டி இப்படி குறைச்சிட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் அப்படியே நல்லா ஆகி உங்களுக்கு கட்டாகி உங்களோட இமேஜ் கட்டாகி வர ஆப்ஜெக்ட் பாட்டு மட்டும் இப்படி காட்டும். ஸோ நம்ம இப்படி திரும்ப 0க்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒப்பாசிட்டி, இங்கே ஒப்பாசிட்டி 0க்கு போட்டுட்டோம்னா வந்து பேக்ரவுண்ட் as it is திரும்ப 100% போட்டால் நமக்கு கட் பண்ணி வர கடைசி அவுட்புட் அது தான் இங்கே காட்டுது. ஸோ ஓகே பண்ணிட்டீங்க, ரைட், டன். நீங்கள் படத்தை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சின்ன ஒரு டைம் பீரியடில் ஒரு டைம் பீரியட் இது ரொம்பவே சின்ன டைம் பீரியட் வந்து நீங்கள் பென் டூல், சுட் டூல் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு டூலை ஒன்று போட்டு இந்த ஹேர் கட் பண்ணி எடுத்து ரிஃபைன் எட்ஜ் பண்ணி இது எல்லாமே பண்ணுறதை விட ரொம்ப குறிப்பிட்ட காலத்தில் ஷார்ட் டைம் பீரியடில் இதே மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டீங்க. பார்த்துட்டிங்கன்னா வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் என்ன கூட்டிக்கொள்ளலாம் வந்து தேவையில்லாத வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் 2021 வந்து புதிய ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டடி பண்ணி 1 by 1 நீங்கள் டெய்லி மோட்டிவேட் ஆகும், நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் ஆகணும். இந்த ஃபோட்டோஷாப் படிக்கணும்னா வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரணும். இப்போ தான் இந்த ஃபோட்டோஷாப் படிக்கலாம். வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த நேரம் சொல்கிறது வந்து டெய்லி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபோட்டோஷாப் செய்யணும். வெட்டிங் ஆல்பம் அப்படி இல்லாட்டி
ஆன்லைனில் ஏதாவது நீங்கள் ஃபைவர் அப்ஒர்க் ஏதாவது நீங்கள் ஏர்னிங் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் ஆகி நீங்கள் அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க, அங்கே இல்லாட்டி ஜுவல்லரி ரீடாச்சிங், பேக்ரவுண்ட் சேஞ்சிங், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் என்ஹான்ஸ்மெண்ட் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீல்டு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஃபீல்டு வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் வந்து ஃபைவர் அப்ஒர்க்குன்னு நிறைய ஃபீல்டு இருக்குது வந்து. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணலாம் வந்து. இதெல்லாம் இதே மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஷாப்பில் படிச்சுட்டிங்கன்னா வந்து நிறையா சந்தர்ப்பம் இருக்குது வந்து. ஸோ படித்து நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு உங்களோட லெவலை, உங்களோட ஃபோட்டோஷாப் ஸ்கில்லை ரொம்ப அருமையான லெவலுக்கு நீங்கள் கொண்டாந்துட்டிங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு அந்த நேரம் வந்து அந்த ஃபைவர் அப்ஒர்க் அதே மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட் ஒன்று செஞ்சு ரெஜிஸ்டர் ஆகி உங்களோட ஒர்க்கை உங்களோட ஸ்கில்லை அங்கே காட்டி உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் வந்து. அது இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு லோக்கலாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படி இல்லாட்டி சின்ன வேலை பேக்ரவுண்ட் சேஞ்சிங் இங்கே லோக்கலாக செய்யக்கூடிய ஒரு கஸ்டமர் பேஸ், அப்படி இல்லாட்டி ஒரு உங்களுக்கு ஸ்டுடியோவில் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் ஸ்கில் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு இதே மாதிரி புதிய டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபோட்டோஷாப்பில் இன்னும் பெரிய தூரம் ஒன்று போகலாம். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா வந்து நாம் மெயினாக வந்து எடுத்தது வந்து வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறதுக்கு, வெட்டிங் ஆல்பம் டிசைனிங்கு தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல வந்து. ஆனாலும் வந்து இந்த வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறதோட உங்களுக்கு இந்த ஸ்கில் எல்லாம் தெரியாட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறது வந்து. இல்லை ஃபோட்டோ கட்டிங் இருக்குது, ரீடச் பண்ண இருக்குது, ஹேர் கட் இருக்குது, நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம் வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோம் வந்து, அதே மாதிரி நிறைய இருக்குது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கொண்டு கடைசிக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா வந்து அந்த லெவலில் வச்சு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஆல்பம் டிசைன் பண்ணுறது வந்து நான் சொல்லித்தர தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக உங்களோட ஐடியாஸ் அங்கே போட்டுட்டிங்கன்னா வந்து ஆட்டோ க்ரியேட் ஆகுது வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கட்டாயம் லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் உங்களோட பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும் யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து கட்டாயம் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒரு புதிய வீடியோ நான் போட்டு சேர்க்க உங்களை வந்து சேர்ந்துடுவேன். ஸோ அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. திரும்ப சொல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் தந்துடுங்க வந்து. அப்போ தான் வந்து புதிய வீடியோஸ் வந்து எனக்கு இன்னும் செஞ்சுட்டு இருக்கலாம் வந்து. என்னை வந்து ரொம்ப பிஸி ஒரு டைம் ஷெடியூலில் தான் இந்த ஃபோட்டோஷாப் டிசைனிங் வந்து வெட்டிங் ஆல்பம் டிசைனிங் இந்த சேனலை வந்து செஞ்சுட்டு போகிறேன். எல்லாருக்குமே இந்த நாலேஜ் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோ சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் தந்துடுங்க. ஸோ நாங்கள் இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்.